இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? தேவனை குறித்து 2 எளிமையான சிம்பிளான சத்தியங்கள். குறிப்பாக என்ன சத்தியம்னு சொல்லிடுறேன். ஒன்று கர்த்தருக்கு தெரியும், 2வது கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். தலை மேலே இருக்கிற முடி மட்டும் இல்லை, தலைக்குள்ளே இருக்கிற எண்ணங்களும் அவர் அறிந்து வச்சிருக்கிறார். ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் நம்முடைய மனசில் அப்படியே பாஸ் ஆகுதுன்றாங்க. இன்னைக்கு நாளெல்லாம் என்ன யோசித்தீங்கன்னு உங்களை கேட்டால் கூட உங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ஆயிரக்கணக்கான எண்ணங்கள். நம்முடைய எண்ணங்களை தூரத்திலிருந்தே தேவன் அறிந்து வச்சிருக்கிறார். நம்ம என்ன யோசித்தோம், என்ன யோசிக்க போகிறோம், என்ன பேசணும், என்ன பேச போகிறோம், அடுத்தது என்ன சொல்ல போகிறோம், அந்த சொல் அந்த நாவலை உருவாரத்துக்கு முன்னாலே அறிந்து வைத்திருக்கிறார். இவ்வளோ ஆழமாய் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார். நம்மை பற்றி எல்லாத்தையும் அறிந்து வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நுணுக்கத்தையும் அறிந்து வச்சிருக்கிறார். இது ஏங்க முக்கியம்? இப்போ நாம பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறப்போ இதை எப்படி அப்ளை பண்ணிக்கலான்றதை கொஞ்சம் பார்க்கலாம். தேவனுக்கு எல்லாமே தெரியும், ஓகே, எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கிறார். என்னையும் அறிஞ்சு வச்சிருக்கிறார். அகலமாக இருக்குது, ஆழமாக இருக்குது அவருடைய அறிவு. என்ன அப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஏன் நம்ம இதை பற்றி இன்னைக்கு பேசுகிறோம்? இது நம்ம பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறப்போ நமக்கு எப்படி இது பயனுள்ளதாக இருக்கும்? இந்த சத்தியம் சொல்கிற பாருங்க. பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறப்போ நமக்கு எப்படி தோணுது? அநேக நேரம் என் பாடு யாருக்குமே தெரியல. யோசிக்கிறோம்ல, நான் என்ன பாடுபடுறேன்னு யாருக்குமே தெரியல. நோபடி நோஸ் வாட் ஐம் கோயிங் த்ரூ சொல்லுவாங்க. யாருக்குமே தெரியாதுங்க. எப்பேற்பட்ட கஷ்டத்தில் நான் இருக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது. ஒருவேளை யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நீங்கள் படுற பாடும் கஷ்டமும் கர்த்தருக்கு தெரியும். இந்த உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான நபர், இந்த உலகத்தை உண்டாக்கினவருக்கு தெரியும் நீங்கள் படுற பாடும் கஷ்டமும். உங்கள் பிரச்சனையை ஆராய்ந்து வச்சிருக்கிறார். நல்லாவே தெரியும் அவருக்கு. உங்களுக்கு கூட தெரியாது. சொல்லப்போனால் உங்கள் பிரச்சனையினுடைய ஒவ்வொரு நுணுக்கமும் உங்களுக்கு தெரியாது. அதனுடைய அகலமும் ஆழமும் உங்களுக்கு தெரியாது. தேவனுக்கோ தெரியும். உங்களுடைய பிரச்சனையை உங்களை காட்டில் நல்லா அறிந்து வச்சிருக்கிறார். நீங்க எப்படி எதிர்மத்தியில் போயிட்டு இருக்கிறீங்கன்ற அவருக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கே ஒருவேளை சரியா தெரியாம இருக்கலாம். சில நேரம் நமக்கே தெரியாது. அதனால தான் ஜெபத்தில் பப்பன்னு சொல்லுவோம். நச்சுன்னு சொல்ல முடியாது. என்ன வேணும்னு கேட்டா யோசிப்போம். ஆனா தேவனுக்கு தெரியும் நமக்கு என்ன இன்னைக்கு தேவை, என்ன பிரச்சனை, என்ன தேவைன்றது அவருக்கு நல்லா தெரியும். இயேசு சொல்றாரு பாருங்க, மத்தேயு 6:31. இயேசு என்ன சொல்றாரு? மத்தேயு 6:31 கவலைப்படாதீங்கன்றாரு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதை நம்ம சில நேரம் வாசித்துட்டு போயிடுறோம். என்ன சொல்றேன்னு கவனிக்கணும் பாருங்க. எதை பற்றி கவலைப்படாதீங்கன்றாரு? மிக அத்தியாவசிய தேவைகளை பற்றி கூட கவலைப்படாதீங்கன்றாரு. சும்மா லக்ஸரி ஐட்டமா பேசுறாருங்க. ரொம்ப சூப்பரான கார் உங்களுக்கு வாங்க முடியல, கவலைப்படாதீங்க அப்படியா சொல்ற? கிடையாது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். இது அத்தியாவசிய தேவைகள். ஒவ்வொரு மனிதனுக்கு தேவைப்படுகிற ஒரு தேவைகள். அடுத்த வேளை சாப்பாடை பற்றி கவலைப்படக்கூடாதா? சாப்பாடு இருக்குமா இருக்காதா? முக்கியமான விஷயம் பாருங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். தண்ணி இருக்குமா, தண்ணி கிடைக்குமா, இப்படிப்பட்ட காரியங்களை பற்றி சொல்றாரு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். என்ன சொல்ல வராரு? எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ரொம்ப அத்தியாவசிய தேவைகள் ஒருவேளை இருந்தா கூட அதை பற்றியும் கவலைப்படாதிருங்க. எப்படி அந்த மாதிரி சொல்லலாம் பாருங்க. இயேசு அடுத்த வசனம் சொல்றாரு. எப்படி அந்த மாதிரி சொல்லலாம்னா அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள்னா தேவனை அறியாத மக்கள், தேவனோட உறவு இல்லாத மக்கள் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க, இதை பற்றியே கவலைப்பட்டு இருக்காங்க, இதை பற்றியே பாரப்பட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அப்படி கிடையாது சொல்றாரு பாருங்க. தொடர்ந்து சொல்றாரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எப்படி சொல்லலாம் அவர் கவலைப்படாதீங்கன்னு? எப்படி சொல்லலாம்னா, இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை. என்ன தேவை? உங்களுக்கு சாப்பாடு தேவை, தண்ணி தேவை, உடை தேவை, இதெல்லாம் தேவை. மிக அத்தியாவசிய தேவைகள் உங்களுக்கு இருக்கு. முக்கியமான காரியங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்றது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். எப்படி கனெக்ட் பண்றாரு பாருங்க. என்ன கனெக்ட் பண்றாரு? தேவனுக்கு தெரியும் பாவம் தேவை, நீ கவலைப்படாத. அவருக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சிட்டாலே கவலை போயிடும்.
அவருக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சிட்டாலே ஒரு விதமான ஆறுதலும் ஒரு பலனும் ஒரு நம்பிக்கையும் உண்டாயிடும். சூழ்நிலை மாறும்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துடும். ஒரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்க. இந்த ஒரு 100-150 வருஷம் முன்னால் வாட்ஸ்அப்பும் கிடையாது, ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை யோசித்து பாருங்க. ஒரு மகன் வளர்ந்து ஒரு தூர நாட்டில் படிக்க போகிறான்னு வச்சுக்கோங்க. அந்த காலத்தில் கப்பல் ஏறி ரொம்ப தூர நாட்டில் போய் படிக்கிறான். அங்கே படிக்கிறப்போ என்னமோ ஆயிடுது, ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆபத்தோ என்னமோ நடந்துருது. கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுறான் அந்த பையன். ரொம்ப கஷ்டப்படுகிறான். ஆனால் அங்கே யாரும் அவனுக்கு தெரியாது, தூர நாடு, அது அந்நிய நாடு, யாரும் தெரியாது. அவங்க அப்பா அம்மாலாம் இங்கே இருக்கிறாங்க. அவன் என்ன யோசிக்கிறான், உடனே அவனுக்கு மனசுக்கு என்ன வருது, எங்கள் அப்பாவுக்கு எப்படியாவது தெரியப்படுத்தணும், எங்கள் அப்பாவுக்கு எப்படியாவது தெரியப்படுத்தணும். அந்த காலத்தில் ஃபோனும் கிடையாது, வாட்ஸ்அப்பும் கிடையாது. அப்போ எப்படி தெரியப்படுத்துவான்? டெலகிராம் வச்சுக்கோங்க. ஒரு டெலகிராம் அனுப்புகிறான் அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பாவுக்கு அந்த டெலகிராம் கிடைக்குது. அவங்க அப்பா திரும்ப ரிப்ளை அனுப்புகிறாரு, கிடச்சிருச்சு எனக்கு, நான் பார்த்துட்டேன், நான் ஏதோ பண்ணுறேன். கிடச்சிருச்சுன்னு தெரிஞ்சாலே அந்த மகனுக்கு ஒரு ஆறுதல் இருக்குமா இருக்காதா? அவங்க அப்பாவுக்கு இவனுடைய பாடு தெரிய வந்துருச்சு அப்படின்னு அந்த மகன் தெரிஞ்சுக்கிட்டானாலே, இவ்வளோ நாள் அவங்க அப்பாவுக்கு தெரியப்படுத்தணும்னு அவன் ட்ரை பண்ணான். ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு எப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்போவே அவனுக்கு ஒரு விதமான ஆறுதலும் ஒரு நம்பிக்கையும் உண்டாயிடும். எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, அடுத்தது ஏதோ அவர் செய்வார். தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார், எங்கள் அப்பாவாச்சே. ஏசு அப்படிதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு இங்க? எப்பா கவலைப்படாதீங்கப்பா, என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கூட கவலைப்படாதீங்க. ஏன்? இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இந்த தேவைகள்லாம் இருக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு தேவன் அறிஞ்சு வச்சிருக்கிறார். இவர் யார்? உங்களுடைய பரம பிதா. எல்லாரும் சொல்லுங்க, பரம பிதா. உங்க பிதா அறிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டார். அவருக்கு தெரியும்னா ஏதாவது செய்வார். அவர் அறிந்திருக்கிறார். கவலைப்படாதீங்க. அவருக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கவலை போயிடும். பிரச்சனை ஒருவேளை மாறாம போகலாம், உடனே ஒரு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஆனா கவலை போயிடும், பயம் போயிடும். கவலைப்படாதீங்க, உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதே தான் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு. கவலைப்படாதீர்கள், உங்களுடைய பரமபிதா உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். ஒருவேளை யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், யாருக்குமே தெரில, என் பாடு யாருக்குமே தெரில, என் பிரச்சனை யாருக்குமே தெரில, எனக்கு என்ன தேவைன்னு யாருக்குமே தெரில, எப்படி எனக்கு உதவி செய்வாங்க? யாருக்கும் தெரிய தேவையில்ல, அவருக்கு தெரிஞ்சா போதும், அவர் உதவி செய்வார், அவர் ஏதோ ஒன்றை செய்வார். அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். எல்லாரும் சொல்ல, அவருக்கு தெரியும். உங்களுடைய தேவைகள் அவருக்கு தெரியும், அறிந்திருக்கிறார். ஆகவே ஜெபிக்கும் போது அவருக்கு தெரியாதது போல ஜெபிக்க தேவையில்லை நாம. அதனால தான் இயேசு பாருங்க, இந்த அதே அதிகாரத்தில் கொஞ்சம் முன்னால் வாசித்தீங்கன்னா, 8ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா சொல்றாரு, ஜெபிக்கும் போது கூட வளவளன்னு ஜெபிச்சுட்டே இருக்காதீங்கன்றாரு. சில பேர் ஜெபிக்கும் போது வளவளன்னு ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. இயேசு அதை பற்றி பேசுகிறாரு பாருங்க. மத்தேயு 6:5 பார்த்தீங்கன்னா ஜெபத்தை பற்றி பேசுகிறாரு. மற்றவங்கள மாதிரி வளவளன்னு ஜெபிச்சுட்டு இருக்காதீங்கன்றாரு. தேவையில்லாத வார்த்தையில் பேசிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்றாரு. அதில் ஒரு உதாரணம் என்ன கொடுக்குறாரு, சிலர் கர்த்தருக்கு ஒன்றுமே தெரியாதது போல் அவங்க பிரச்சனையெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அவருக்கு தெரிய வரும்ன்ற மாதிரி. அவங்கள மாதிரி இருக்காதீங்கன்றாரு. மத்தேயு 6:8 சொல்கிறார் பாருங்க, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே, எல்லாரும் சொல்லுங்க, முன்னமே, நீங்க கேட்கறதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு என்ன தேவைன்று அவர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவைன்று அவர் அறிந்திருக்கிறார். உங்க பிரச்சனையை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சு வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, நீங்க உங்க பிரச்சனையை குறித்து எப்படி உணர்றீங்க, ஹவ் யூ ஃபீல், உங்க ஃபீலிங்கையும் அறிஞ்சு வச்சிருக்கிறார். God understands how you feel. தேவன் உங்க உணர்வுகளையும் அறிந்து வச்சிருக்கிறார். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு இது உங்களை பாதிக்குது என்பதை அறிந்து வச்சிருக்கிறார். உங்களுடைய வலியும் வேதனையும் உணர்கிறார். வெறும் அறிஞ்சிருக்கிறார் இல்ல, உணர்கிறார். He feels what you feel. உங்களுடைய பிரச்சனையினுடைய ஒவ்வொரு நுணுக்கத்தையும் அறிஞ்சிருக்கிறார். ஏதோ சப்ஜெக்ட் மாதிரி அறிஞ்சிருக்கிறார் இல்ல, உங்களுடைய வலியும் வேதனையும் புரிஞ்சுக்கிறார் அவர். சில பேர்ட்ட போய் சொல்லியிருக்கீங்களா, உங்க பிரச்சனைய எவ்வளோ கொட்டி சொன்னாலும், விளக்கி சொன்னாலும் உங்கள் வலியும் வேதனையும் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவங்கள கொஞ்சம் கூட அதை அசைக்கவே மாட்டேங்குது. சில பேர்ட்ட சொல்லியிருக்கீங்களா, நினச்சா உங்களுக்கு உதவி செய்யலாம், நீங்கள் போய் சொல்கிறீங்க, அப்படியே உங்கள் வலியும் வேதனையும் சொல்கிறேன், எவ்வளோ
பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க கொஞ்சம் கூட அதனால அசையறதே கிடையாது. உங்களுக்கு இருக்கிற வலியும் வேதனையும் அவங்க புரிஞ்சுக்கிறதும் இல்லை, உணர்றதும் இல்லை, கேட்டுக்கிட்டு கேட்காதது போல் அப்படியே போயிட்டுருப்பாங்க. இதுதான் மனித தன்மை. தேவன் அப்படி இல்லை. தேவன் அப்படி இல்லை. நம்முடைய பிரச்சனைகளை அறிஞ்சு வச்சிருக்கிறார். நாம் அதை பற்றி எப்படி உணர்கிறோம், எப்படி தவிக்கிறோம் என்பதை நல்லா அறிந்திருக்கிறார், உணர்கிறார். நாம உணர்கிறதை அவர் உணர்கிறார். நம்முடைய வலியும் வேதனையும் அவருக்கு அந்த வேதனை வருது பாருங்க, படுது. தேவன் ஒருத்தர் தான் பாருங்க. நீங்க அவர்கிட்ட போய் நான் எவ்வளவு வலியிலும் வேதனையில இருக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நல்லாவே. நம்ம சிலர் சொல்றோம்ல, கடவுளுக்கு என்னங்க தெரியும், நான் படுற கஷ்டம் கடவுளுக்கு என்னங்க. நம்ம கடவுள்கிட்ட அந்த மாதிரி பேச முடியாது. ஒருவேளை மற்ற தெய்வங்கள்ட்ட அந்த மாதிரி பேசலாம். என்ன தெரியும், எந்த தெய்வம் பாடுபட்டுதா கஷ்டப்பட்டுதா? நம்ம கடவுள்கிட்ட அந்த மாதிரி பேசவே முடியாது. ஏன்னா அவரும் இங்க வந்தாரு, அவரும் வாழ்ந்தாரு, நாம சந்திக்கிறதையும் சந்தித்தார், அதை காட்டிலும் மேலானதையும் சந்தித்தார், ரொம்ப மோசமான காரியங்களையும் சந்தித்தார், பாடுபட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம சந்தித்த ஒவ்வொரு சோதனையும் அவர் சந்தித்தார், நம்மளை காட்டிலும் அதிகமாய் பாடுபட்டார், வலியும் வேதனையும் உணர்ந்தார். ஆகவே அவர்கிட்ட போய் நீங்க அப்படியே you can pour your heart out to God. நீங்க போய் அப்படியே நீங்க போய் அவர்கிட்ட விழலாம். ஆண்டவரே எவ்வளவு வலியிலையும் வேதனையிலும் இருக்கிறேன் தெரியுமா ஆண்டவரே? என்ன அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? எனக்கு நல்லாவே தெரியும்பா, எனக்கு நல்லாவே தெரியும், நீ உணர்றத நான் உணர்றேன்னு. எபிரேயர் 4:15 எபிரேயர் 4:15. நம்முடைய தேவன் ஒருத்தர் தான் நம்மோட அப்படியே தன்னையே அடையாளப்படுத்திக்கிறார். இந்த வலி வேதனை கஷ்டம் பாடுன்னு வரும்போது கூட நம்மோட அவர் அடையாளப்படுத்திக்க முடியுது. எபிரேயர் 4:15 இயேசுவை பற்றி சொல்லுது பாருங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். என்ன சொல்றாரு? நமக்கு எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர்? இயேசு எப்படிப்பட்ட பிரதான ஆசாரியரா? சும்மா எங்கேயோ அப்படியே சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு நமக்கும் அவருக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லாத, அவர் இது எல்லாத்தையும் கடந்து நம்ம அப்படி கிடையாது. இந்த பிரதான ஆசாரியர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் இல்லை அவரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியுது அவரால். பரிதபிக்கிறார். பரிதபிக்கிறதுனா ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்பில் எம்பத்தைஸ்ன்னு வருது. எம்பத்தைஸ்னா நாம உணர்றதை அவர் உணர்றார். என் பிரச்சனை தெரியுன்றது மட்டும் இல்லை, இதன் மத்தியில் எனக்கு இருக்கிற அந்த வலியும் வேதனையும் அவர் உணர்றார், அவருக்கு தெரியும். ஏன்னா அவரும் இந்த மாதிரி பிரச்சனை மட்டும் இல்லை, இதை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகளை சந்தித்தார், பாடுகளை சந்தித்தார். எபிரேயர் 2:18 இதோட சம்மந்தப்பட்டிருக்கு பாருங்க. ஆதலால் அவர் தாமே இயேசுவை பற்றி சொல்லுது. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, எல்லாம் சொல்லுங்க, பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். சோதிக்கப்படுறதுனா வேதத்தில் சோதனைன்றது ரொம்ப விரிவான அர்த்தம். அதுக்கு எல்லா பிரச்சனைகளும் ஒரு விதமான சோதனை தான். என்ன சொல்றாரு? இயேசு பாடுபட்டார், அந்த அளவுக்கு பாடுபட்டார், நம்மளை காட்டிலும் அதிகமாக பாடுபட்டார். அவர் பாடுபட்டதினாலே, சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, சோதனைக்குள்ள விழல, ஆனா பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்ன சொல்ல வர? கர்த்தர் உங்க பிரச்சனையை அறிகிறார், உங்களுக்கு என்ன இன்னைக்கு தேவைன்னு அவருக்கு தெரியும். நீங்க உணர்ற வலியும் வேதனையும் அவர் உணர்கிறார். இன்னொன்னு சொல்றேன், எப்படி நம்முடைய இந்த பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறப்போ தேவன் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார்ன்றதை எப்படி அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்றேன் பாருங்க. பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிறப்போ உங்களால எவ்வளோ தாங்கிக்க முடியும்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். உங்களால எவ்வளோ தாங்கிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியாது, தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். பிரச்சனையில் இருக்கிறப்போ நாம என்ன யோசிக்கிறோம்? என்னால் இதை தாங்கிக்கவே முடியல, இன்னும் ஒரு நாள் எப்படி வாழ்றது, எப்படி இதை தாங்கிக்கிறது, அப்படிதானே யோசிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தாங்கிக்க முடியும்னு உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களுக்கு தெரியவே முடியாதுங்க. அவருக்கு மட்டும்தாங்க தெரியும். உங்களுக்கு எவ்வளோ தாங்கி கொள்ளக்கூடிய சக்தி எவ்வளோ உங்களுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. தாங்கி கொள்றதுன்னா
அதாவது தப்பான விதத்தில் புரிஞ்சிக்கக்கூடாது. தாங்கி கொள்றதுனா அப்படியே நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும், நான் அப்படியே அப்படியே என்ன அது வந்து அடிக்குது, அப்படி கிடையாது. தாங்கிக்கிறதுனா என்ன நடந்தாலும் நான் நிமிர்ந்து நிற்கிறேன், விட்டு கொடுக்க மாட்டேன், தொடர்ந்து நம்புவேன், தொடர்ந்து முன்னேறுவேன். எது என்ன கீழே கொண்டு வர, அதான் வேதத்தில் தாங்கி அவர் நம்மை தாங்குகிறார், நாம தாங்கி அந்த அர்த்தத்தை தான் சொல்றோமோ, பாசிட்டிவான அர்த்தம் பாருங்க. உங்களால் எவ்வளோ தாங்கிக் கொள்ள முடியும் உங்களுக்கு தெரியாதுங்க. யோசேப்புக்கு தெரியுமா? யோசேப்பினுடைய கதையை யோசித்து பாருங்க, தெரியும் உங்களுக்கு கதை. யோசேப்பினுடைய கதை, வாலிப பையன். அந்த பையனுக்கு தெரிஞ்சுதா தான் எவ்வளோ தாங்கி கொள்ள முடியும்னு தெரிஞ்சுதா? என்னென்ன நடந்தது அவனுக்கு? சும்மா அப்படி இப்படி பேசினான்னு சொல்லிட்டு அவனை குழியில் போட்டு தள்ளினாங்க. சொந்த அண்ணன்மார்கள், சொந்த குடும்பம், அவனுக்கு அண்ணனா இருந்த மற்றவர்கள் அவனை அடிமையா வித்துட்டாங்க. அந்நிய நாட்டுக்கு போனான், ஒரு அடிமையாக விற்கப்பட்டு அங்கே போனான். எப்படி யோசிச்சிருப்பான் பாருங்க, எப்படி இதெல்லாம் தாங்கிக்க போகிறேன், எப்படி இன்னும் ஒரு நாள் எப்படி வாழ போகிறேன், ஒரு அடிமையாக எப்படி இருக்க போகிறேன் நான், எப்படி யோசிச்சிருப்பான் பாருங்க. அவன் எவ்வளோ தாங்கி கொள்ள முடியும்னு அவனை கேட்டிருந்தீங்கன்னா சொல்லியிருக்கவே முடியாது. அவனை கேட்டிருந்தீங்கன்னா, எப்பா இதெல்லாம் நடக்க போகுது தெரியுமா உனக்கு, அடிமையாக போகிறேன் நீன்னு, அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வர போகிற, அப்புறம் திரும்ப உன்னை குற்றஞ்சாட்டி ஜெயிலில் போட போகிறாங்க, இதெல்லாம் சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பான்? ஐயோ என்னால் தாங்கிக்கவே முடியாது. ஆனால் யோசேப்பால் எவ்வளோ தாங்கி கொள்ள முடியும்னு யோசேப்புக்கு தெரியாது, தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா யோசேப்புக்குள்ள என்ன வச்சிருக்கிறாருன்னு யோசேப்புக்கே தெரியாது, தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். யோசேப்புக்குள்ள இருக்கிற வல்லமையும் மன உறுதியும் திட நம்பிக்கையும் யோசேப்புக்கே தெரியாது, முதல்ல அவருக்கு தான் தெரியும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்? வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய திராணிக்கு மேலாக உங்களுக்கு எதையும் தேவன் வர விட மாட்டார். தெரியுமா உங்களுக்கு? நீங்க தாங்கி கொள்றதுக்கு மேலாக அதிகமாக எதுவும் உங்களுக்கு நடக்கும்படி தேவன் அனுமதிக்க மாட்டார்னே வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10:13. நாம சொல்றோம்ல, என்னால தாங்கி கொள்ள முடியல, நாம அறிவின்படி சொல்றோம். ஆனா தேவன் சொல்லுகிறார், உனக்கு தாங்கி கொள்ள முடியலன்னா நான் அதை உனக்கு வரும்படி அனுமதிக்கவே மாட்டேன். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, எல்லாருக்கும் வர்றதுதான் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10:13. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கும் பாருங்க, எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு, உலகமே பிரச்சனையில் இருக்கு. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிட இல்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எந்த விதத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்? உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். பார்த்தீங்களா இதை? எந்த விதத்தில் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறாராம்? உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார், விடமாட்டார், அனுமதிக்க மாட்டார். உங்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியாதுன்னா அது வரவே வராது, வர விட மாட்டார். அதை தாண்டி போக விடவே தேவன் விடமாட்டார். விடமாட்டார். அந்த விதத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு சவால் இருக்குன்னா நீங்க நினைக்கலாம் உங்களால தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு. ஆனா தேவன் சொல்லுகிறார், உங்களால தாங்கிக் கொள்ள முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள வல்லமையும் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தேவன் வச்சிருக்கிறார், உறுதியும் அவர் வச்சிருக்கிறார். உங்களுக்கே தெரியாத அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு பவரை வச்சிருக்கிறார். இதை காட்டிலும் ஆவியானவர் இருக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறார். உங்களால முடியும். இல்லைங்க முடியலங்க, இல்லைங்க முடியுங்க. பவுல் அப்படித்தானே சொன்னார் தேவனை பார்த்து, என்னால் முடியல ஆண்டவரே, இந்த மாம்சம் முள்ளை எடுத்துடலாம், போதும் போதும் ஆயிடுச்சு எனக்கு. 3 முறை கேட்டார். 2 கொரிந்தியர் 12. மாம்சம் முள்ளு போதும் ஆண்டவரே, எடுத்துரும், தாங்கிக் கொள்ள முடியல. தேவன் என்ன சொல்றாரு? சரி, உன் அறிவுப்படி நீ பேசுற, என் அறிவுப்படி நான் சொல்றேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பவுல் என்ன பண்றாரு? உடனே தான் பேச்சை மாத்திக்கிறாரு, அந்த ஜெபத்தை நிறுத்திட்டாரு. ஆண்டவரே இதை எடுத்துரும், அந்த ஜெபத்தை நிறுத்திட்டு, நீர் போதும்னு சொன்னா போதும் தான், உம்முடைய கிருபை எனக்கு போதும். அப்படின்னா நான் இதுக்கு முன்னால எப்படி பேசிட்டு இருக்காரு? ஆண்டவரே நான் பலவீனமா இருக்கிறேன், வீக்கா இருக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாரு பவுல்? வாஸ்து பாருங்க, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, அடுத்து சொல்றாரு, நான் எங்க வீக்கோ அங்க ஸ்ட்ராங். ஏன்னா அந்த இடத்துல உம்முடைய பலன் என்னை நிரப்புகிறது, என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணம் அடைகிறது. என்னால் தாங்கிக் கொள்ள முடியலங்க, இல்லைங்க உங்களால் தாங்கிக் கொள்ள முடியும். ஏன்னா அவருடைய கிருபை உங்களுக்கு போதுங்க. அவருடைய அறிவின்படி அவருக்கு தாங்க தெரியும் நீங்க எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியும்னு. உங்களுக்கு தெரியாதுங்க. உங்களுடைய வீக்னஸும் அவருக்கு தெரியும், உங்களுடைய ஸ்ட்ரெங்த்தும் அவருக்கு தெரியும்.
உங்களுடைய பலன் அவருக்கு தாங்க தெரியும், உங்களுக்கு தெரியாது. உங்களுக்குள்ள எவ்வளோ பவர் இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். எவ்வளோ டேலண்ட் இருக்கு, எவ்வளோ திராணி இருக்கு, எவ்வளோ மன உறுதி இருக்கு, எந்த அளவுக்கு அப்படியே நீங்க நிற்க முடியும், யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியவே தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. நாம சர்வஞானியா? அவர் தான் சர்வஞானி. நாம நோ ஞானி, நோ ஞானி. ஞானம் இல்லை நம்மகிட்ட, சில நேரம் அறிவு இல்லை, நம்மளை குறித்த ஆழமான அறிவு இல்லை நமக்கு. நம்மளால என்ன முடியுன்றது நமக்கே தெரியாது. தேவன் சொல்கிறார், உனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறத காட்டிலும் பெரியவர், உன் பிரச்சனை காட்டிலும் பெரியவர், ஆவியானவர். நமக்குள்ள தாளந்துகள், திறமைகள் எல்லாத்தையும் தேவன் வைத்திருக்கிறார்ன்றது மட்டும் இல்லை, ஆவியானவரே நமக்குள்ள வசிக்கிறார். அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அப்ப கூடாத காரியம் ஒன்று இருக்கா? என்னால முடியல என்று சொல்றதுக்கு ஒன்று இருக்கா? இல்ல. தேவனுக்கு தான் தெரியும். பாருங்க, உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். இன்றைக்கு நீங்க இருக்கிறது மட்டும் அவர் பார்க்கல, நாளைக்கு நீங்க எப்படி இருக்க போறீங்கன்றதையும் காணுகிறார். இன்னைக்கு எப்படி இருக்கீங்கன்றது மட்டும், நாளைக்கு உங்களால எப்படி இருக்க முடியும் என்பதையும் காணுகிறார். எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். பாருங்க, எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அப்போ இந்த சத்தியத்தை இவ்விதத்தில் நாம் அப்ளை பண்ணிக்கணும். பாருங்க, பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறப்போ என் பிரச்சனை தேவனுக்கு தெரியும், என் தேவை அவருக்கு தெரியும், என்னால் எவ்வளோ தாங்கிக்க முடியும்னு தெரியும். நான் தாங்கிக் கொள்றதுக்கு மேலாக எதுவும் எனக்கு வர அனுமதிக்க மாட்டார் சொல்லியிருக்கிறார். எல்லாத்தையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதை நாம் ஆழமா உணரணும். பாருங்க, நமக்கு எல்லாம் தெரிய தேவையில்ல, அவருக்கு எல்லாம் தெரியும்னு தெரிஞ்சா போதும். நமக்கு சில நேரம் நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. சில நேரம் நம்ம சொல்றோம்ல, என்ன பண்றதுன்னே தெரியலங்க, நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல, அடுத்து என்ன ஆப்ஷனே எனக்கு இல்லை, ஒண்ணுமே இல்லைங்க, எனக்கு ஆப்ஷனே கிடையாதுங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய தேவையில்ல, அவருக்கு எல்லாம் தெரியும்னு தெரிஞ்சாலே போதும். அந்த ஒரு காரியமே போதும், அவருக்கு எல்லாமே தெரியும்.